ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் நியூக்ளியர் ஃபேமிலி. மளிகை சாமான் பொருட்களை எங்கே வாங்கினா நம்ம மணி சேவ் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு சில பொருட்களை நம்ம கரெக்டாக ஸ்டோர் பண்ணால் தான் நம்மளுக்கு லைஃப் நல்லா வரும். மளிகை சாமான் வாங்கினதுமே எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி பார்த்துடணும். ஏதாவது பொருள் மிஸ் ஆகுதான்னு பார்க்கணும். அடுத்ததாக அதோட ரேட் என்னென்னு செக் பண்ணிடணும். அப்போ தான் நம்மளுக்கு என்னென்ன பொருள் என்னென்ன ரேட்டில் இருக்குதுன்னு தெரியும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டால் நம்மளுக்கு ஸ்டாக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். grocery வாங்க போகிறதா இருந்தால் கேஷாக தான் பணத்தை கொண்டு போகணும். அப்படி கொண்டு போகிறதுனால நமக்கு எவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆகுது அப்படின்னும் நம்ம கையில் எவ்வளோ இருக்குதுன்னு நமக்கு தெரியும். மளிகை வாங்குறதுக்கு முன்னாடியே அமௌண்ட் எவ்வளோ தேவைப்படும் கால்குலேட் பண்ணி அந்த பணத்தை மட்டும் வேறே கவரில் போட்டு எடுத்துக்கிட்டு போகிறது மூலமாக நமக்கு மீதியாகிற அமௌண்ட் கேஷாகவே நம்ம கையில் கிடைக்கும். அந்த அமௌண்ட்டை நம்மளால் சேவ் பண்ண முடியும். அடுத்த டிப்ஸ் மாதம் 20க்கு மேலே ஆகிடுச்சுன்னா ஒரு பேப்பரில் என்னென்ன திங்ஸ் எல்லாம் குறைவாக இருக்குது, என்னென்ன திங்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கிறது. இப்படி பண்ணும்போது நம்ம தேவையில்லாத பொருள் வாங்கிட்டு வர மாட்டோம். எக்ஸஸ் திங்ஸ் வாங்கிட்டு வீட்டில் அடுக்க மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பில் ரெடி பண்ண உடனே நாளைக்கு grocery வாங்க போகிறோன்னா இன்றைக்கே இன்னொரு தடவை எடுத்து செக் பண்ணிடுங்க. அடுத்த டிப்ஸ், பில்லோட சேர்த்து ஒரு பேக்கோ இல்லை 2 பேக்கோ எடுத்துக்கிட்டு போங்க. இல்லைன்னா அவங்க கொடுக்குற பேக்கும் பணம் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதனால் வீட்டில் மாதம் ஒரு பேக் இன்க்ரீஸ் ஆகி அதிகமாக பேக் சேர்ந்துடும். அதனால் நம்ம பணமும் வேஸ்ட் ஆகும். மளிகை பொருள் வாங்கும்போது எப்போவுமே ஹோல்சேல் கடையில் வாங்குறது ரொம்பவும் நல்லது. பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட், பெரிய மார்க்கெட் எல்லாம் மளிகை பொருள் வாங்காதீங்க. அந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனாலே நம்ம வாங்க போனதை விட கூடுதலாக தான் பொருள் வாங்கிட்டு வருவோம். இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்டுக்கெல்லாம் நம்ம குழந்தைங்களை கூட்டிகிட்டு போனால் அவங்களும் கண்டதையும் எடுத்து நமக்கு ஒரு பில் வச்சுருப்பாங்க. அதனால் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகிறத அவாய்ட் பண்ணுங்கள். மற்றது ஹோல்சேல் கடையில் வாங்கும்போது நமக்கு பொருள் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ஏன்னா அவங்க சின்ன சின்ன கடைகளுக்கு பொருள்களை அனுப்புவாங்க. ஸ்டாக் வந்துக்கிட்டே இருக்கும், காலி ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால் எப்போவுமே grocery வாங்கும்போது ஹோல்சேல் கடையிலே வாங்கிக்கோங்க. சில பொருள் ரீஃபில் பண்ணுற மாதிரியான பொருள் இருக்கும். கண்டிப்பாக அதை வாங்கிக்கோங்க. இப்படி நீங்கள் பொருள் வாங்கும்போது கண்டிப்பாக மணி சேவ் ஆகும். அடுத்ததாக ஹோல்சேல் கடையில் வாங்கும்போது முடிஞ்ச அளவுக்கு லூஸில் வாங்குங்க. என்னென்ன பொருள் எல்லாம் லூஸில் கிடைக்குமோ அது எல்லாமே லூஸில் வாங்கிக்கோங்க. இதுவே நம்ம பிராண்டட் பேக்கெட்டில் வாங்கும்போது அதுக்கான ஒரு விலை இருக்கும். நமக்கு அதிகமாக பணம் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். மாதம் groceryயில் சேவ் ஆகிற பணத்தை 500 ரூபாய் இல்லை 1000 ரூபாய் அதை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. மாதம் செலவான பணத்தையும் சேவ் ஆகின பணத்தையும் ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு சொன்ன விஷயமெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான விஷயமா இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.